Hello guys, so எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you're all doing good and staying home and staying safe. ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து பேங்க் நிஃப்டி ரிலேட்டட் வீடியோ தான். ஸோ ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ். ஆப்ஷன் செயின் மூலமாக எப்படி வந்து நம்ம ஒரு இன்ட்ராடேக்கு பொசிஷனை ப்ராபபிலிட்டி கொண்டு வருதுன்னு. இன்றைக்கி அதே வீடியோவோட அடுத்த கட்டம் அதை வந்து எப்படி இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நமக்கு தேவையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெரிய சாஃப்ட்வேர் டூல்ஸ் எல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. ஸோ நமக்கு எல்லா தேவையான விஷயங்கள் எல்லாமே என்எஸ்சி வெப்சைட்லேயே இருக்குது. என்எஸ்சி வெப்சைட். ஸோ இப்போ நம்ம இன்னொரு விஷயம் வந்து பிஃபோர் வி வெஞ்சரிங் இன்ட் அவுட் திஸ், நம்ம டெலிகிராம் சேனல் புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதில் நிறைய கால்ஸ்லாம் நான் கொடுத்துட்டு வரேன் டெய்லி. விருப்பப்படுறவங்க ஈக்விட்டிலையும் கொடுக்குறேன், பேங்க் நிஃப்டிலையும் கொடுக்குறேன். ஸோ பீப்புள் ஆர் இன்ட்ரெஸ்ட் தயவுசெய்து அந்த கால்ஸ்லாம் செக் பண்ணுங்கள், இன்ட்ரெஸ்ட்னா ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் இனிமேல்ட்டு டெலிகிராம் சேனலில் தான் கொடுக்க போகிறேன். ஸோ எப்பயும் சொல்கிற மாதிரி இப்போ நம்ம புதுசாக சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வியூவராக இருந்தீங்கன்னா தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சோஷியல் மீடியாவில், கிவ் அஸ் அ லைக் ஆல்சோ. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ப்ரீவியஸ் டே பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு இன்னொரு ப்ரூஃப் இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். சப்போஸ் அந்த வீடியோ பார்க்காதவங்க, நான் இப்போ நம்முடைய கார்டில் வந்து நம்ம டாப் ரைட் கார்னரில் வந்து அந்த வீடியோ லிங்க்கு தரேன், அதை பாருங்கள் தயவு செய்து. அதில் என்ன சொன்னேன், டாப் 10 கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸை பற்றி நான் சொல்லியிருந்தேன், எப்படி அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். அதில் வந்து இன்றைக்கி கெயில் பாருங்கள், கெயில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்குன்னு. அந்த வீடியோ பாருங்கள். ப்ரீவியஸ் டே நான் என்ன சொன்ன மாதிரி பெரிய ரேஞ்சில் இருந்திருக்கு மார்க்கெட். ஓகே, பெரிய ரேஞ்சில் வந்து மார்க்கெட் 2 நாள் இருந்திருக்கு, ரைட். இன்றைக்கி அதை பிரேக் அவுட் கொடுத்துட்டு கார்த்தால எங்கே போயிருக்கு பாருங்கள். கார்த்தால பிரேக் அவுட் கொடுத்துட்டு 99லேருந்து கிட்டத்தட்ட 105, கிட்டத்தட்ட 5% வந்து இன்னைக்கு இன்க்ரிமெண்ட் கெயின் கொடுத்துருக்குறாங்க. புரியுதா உங்களுக்கு? அடுத்து பார்த்தீங்கன்னா பிபிசிஎல். ஸோ இந்த டெக்னிக்கோட எல்லா சாராம்சமும் பார்த்தீங்கன்னா அந்த நான் சொல்கிற ப்ரீவியஸ் வீடியோ பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு வீடியோ லிங்க் இருக்குது, அதை பாருங்கள். இது ஒரு ப்ரூஃப். இது நான் அந்த ஸ்ட்ராட்டஜி சொன்னேன், அதோட ப்ரூஃப் இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அதை பார்க்காதுங்க, தயவுசெய்து பார்த்துட்டு இதை பாருங்கள். இங்கே பாருங்கள், ப்ரீவியஸ் டே பிரேக் அவுட் கொடுத்துருக்குது உங்களுக்கு. ஸோ அதை பாருங்கள். ஏன்னா இன்னொரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் ஒன்லி பேங்க் நிஃப்டிக்கு இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் வேஸ்டிங் மச் டைம் வில் கெட் இன்டு திஸ். ஸோ இந்த வீடியோக்கு ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள், பிரேக் அவுட்டு பார்த்துட்டு நீங்கள் நான் சொன்ன விஷயங்களை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த டாப் 10 கெய்னர்ஸும் லூசர்ஸையும் பாருங்கள். ஓகே, ஸோ கம்மிங் ஆன் டு பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ இட் ஓப்பன் தி கேப் அப். இன்னைக்கு கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு இட் வென்ட் டு 21,800 அண்ட் ரிவர்ஸ்ட் மார்க்கெட். ஸோ நம்ம என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் தேர் இஸ் எ லிங்க் கிவன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆக்டிவ் செக்யூரிட்டிஸ் அண்ட் கான்ட்ராக்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மோஸ்ட் ஆக்டிவ் கால்ஸ்ன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கணும். அப்புறம் இன்னொரு டேபில் வந்து மோஸ்ட் ஆக்டிவ் புட்ஸ் கிளிக் பண்ணிக்கணும். மூணாவது டேபில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். இது மூணுத்தையும் கிளிக் பண்ணிட்டீங்களா நீங்கள்? ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னு கேட்குறீங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, அன்றைக்கி இந்த ஆப்ஷன் செயின் வீடியோ போட்டிருந்தேன், அதை பார்க்காதுங்க தயவுசெய்து பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து தேதி June 8th, we are talking about 11th June எக்ஸ்பைரி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ. ஓகே, 11th June எக்ஸ்பைரி பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அந்த பழைய வீடியோவில் ஆப்ஷன் செயின் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த மணியில் இஃப் பீப்புள் ஆர் ரைட்டிங் கால்ஸ், இட் மீன்ஸ் மார்க்கெட் இஸ் பேரிஷ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, மார்க்கெட் இஸ் பேரிஷ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போது இன்னைக்கு கார்த்தாலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 டேப் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கால்ஸில் பார்க்கலாம். கால்ஸ்னால் என்னென்னா ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்னு அர்த்தம். எதில் ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இது ரிஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நம்ம எவ்ரி ஒரு 3 minutes என்றைக்குமே நம்ம ஆப்ஷன் செயின் டேட்டா என்எஸ்சிலேருந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு 3 நிமிஷம் டிலே ஆகும். தட் இஸ் ஃபைன், நோ ப்ராப்ளம்.
நமக்கு ஒரு ட்ரெண்ட் தெரியும். இது எப்போ என்ன காலத்தில் 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன பிற்பாடு, ஓகே 9:15 ஓப்பன் ஆன பிற்பாடு 9:20லேருந்து இந்த 3 டேப் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். 3 இந்த ஆப்ஷன் செயின் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் ஆக்டிவ் கால்ஸில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். இது ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்னு பாருங்கள். 22,000 கால், 22,000 கால் ப்ரைஸு. ஸோ இந்த 22,000 கால் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்குது, ஆக்டிவாகவும் இருக்குது. அப்புறம் 22,500, அதாவது 22,000க்கு மேலே மூணாவது பார்த்தீங்கன்னா 23,000. பட் ஆஸ் அ ட்ரேடர் உங்களுக்கு எப்படி தெரியும் இதை ரைட் பண்ணியிருக்கிறாங்களா இல்லை பை பண்ணியிருக்காங்களா? உங்களுக்கு எப்படி தெரியும்? ஹவ் வில் யூ நோ? இதை ரைட்டுக்கும் பண்ணலாம், பையிங்கும் பண்ணலாம். எப்படி தெரியும் உங்களுக்கு? அது எப்படி தெரியும்னா நீங்கள் வந்து இந்த மூணாவது இடத்துக்கு வரணும். இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த மூணாவது இடத்துக்கு வந்தீங்கன்னா யூ ஹேவ் டு கீப் ரெஃப்ரெஷிங். ஓகே, எவ்ரி 3 நிமிஷம் பார்த்தீங்கன்னா 22,000 கால் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் இன்க்ரீஸ்ட் 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படின்னு அர்த்தம் 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாருங்க எவ்வளோ ஆயிருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இஸ் இன்க்ரீஸ்டு பை 7 lakh. டோட்டல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7,82,620. ஓகே, ஆப்ஷன் செயின் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா 22,000 கால் பார்த்தீங்கன்னா 22,000 கால் வந்து 3,15,000. ஓகே, 3,15,000 வந்து இஸ் an open interest change in open interest with the change in price, அதாவது which increase in price, which means it is bullish. அப்படிதான் நீங்கள் இன்டர்பிரிட்டேஷன் பண்ணணும். ஓகே, என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்துக்கணும், எங்கே ஹையஸ்ட் பாயிண்ட்னு பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம், 22,000, 22,500, 23,000. ஸோ எல்லா இடத்துலையும் நீங்கள் என்ன பண்ணணும், ஆப்ஷன் செயினில் போயிட்டு இது எல்லாமே ஓடிஎம், ஃபார் ஓடிஎம், நாட் ஈவன். ஓடிஎம்னா அவுட் ஆஃப் தி மணி, ஃபார் ஓடிஎம் ரொம்ப தொலைவில். நான் மார்க்கெட் இருக்கிறது 21,000, 22,000 பார்த்தீங்கன்னா ரொம்ப தொலைவில், 1000 பாயிண்ட் தள்ளி இருக்குது, ரொம்ப தொலைவில் இருக்குது. ஸோ we are talking about for OTM, which means when an increase or change in open interest ஜாஸ்தியாகவும் price பாசிட்டிவ் ஆகவும் இருந்தால் it is nothing but option buying and not option writing. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஓகே, இது வந்து கால் சைடு. புட் சைடு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். புட் சைடு வந்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா 20,500 வந்து டாப். காலத்தில் நான் பார்க்கும்போது 21,000 டாப்பில் இருக்குது, ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. இப்போ சாயந்தரம் டைமில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு 20,500 வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு வந்துடுச்சு. இதனால் என்ன அர்த்தம்னா மோஸ்ட் பீப்புள் ஆர் பிலீவிங் ப்ரைஸ் வில் பி மோர் தேன் 21,000. 21,000க்கு மேலே தான் ப்ரைஸ்ன்னு அர்த்தம். ப்ரைஸ் அன்னைக்கு தேதியில் ஆர் அதுக்கு அடுத்த நாள் தேதியில் 21,000க்கு மேலே தான் இருக்க போகுதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. என்றைக்குமே நம்ம ஆப்ஷன் ரைட்டர் பக்கம் தான் சாயணும். ஆப்ஷன் ரைட்டருடைய மனோபாவம் என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம ஆப்ஷன் பையிங்கே பண்ண முடியும். ஏன்னா ஆப்ஷன் ரைட்டிங்க்கு லீவரேஜும் கேபிட்டலும் நிறைய தேவை. ஸோ அதனால தே கேன் நெவர் பி ராங். அவங்க என்றைக்குமே தப்பு பண்ண மாட்டாங்க, தப்பாக போக மாட்டாங்கன்னு அந்த மாதிரி ஒரு மனோபாவத்துக்கு நம்ம வரணும். வந்தால் தான் நம்ம ஆப்ஷன் பையிங், நான் சொல்கிறது எல்லாமே ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம என்ன பார்த்தோம், கால் ஆப்ஷனில் வந்து ரொம்ப தொலைவில் ஃபார் ஓடிஎம்மில் பையிங் நடந்திருக்கு, அது உங்களுக்கு ப்ரூவ் பண்ணினேன். புட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 20,500, இப்போ நான் மார்னிங் பார்க்கும்போது 21,000 தான் இருக்குது. 21,000ல் புட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருந்தது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு 3,82,000 இருக்குது. பட் இது அதே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புட் ஆப்ஷனை வந்து பை பண்ணுறாங்களா கால் இல்லை ஷார்ட் பண்ணுறாங்களா எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படி தெரியும்னா திருப்பி நான் ஆப்ஷன் இதுக்குள்ளே போகிறேன். போயிட்டு என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு 21,000 போய் பார்க்குறேன். 21,000 என்ன நடக்குது, 21,000 புட் ஆப்ஷனில் 1,79,000 சேஞ்ச் இன் ஒயர், விச் மீன்ஸ் பீப்புள் ஆர் ரிட்டர்ன் புட் இயர். ஏன்னா ப்ரைஸ் நெகட்டிவ். ஸோ அப்படின்னு அர்த்தம் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஓகே, சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், அதாவது அடிஷன் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், டிக்ரீஸ் இன் ப்ரைஸ், இன்க்ரீஸ் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், டிக்ரீஸ் இன் ப்ரைஸ் என்ன அர்த்தம், which means people are writing puts, அதாவது people are shorting puts, அதாவது people are bullish about the market. 21,000க்கு மேலே தான் மார்க்கெட் போக போகுதுன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ நமக்கு எப்படி டபுள் கன்ஃபர்மேஷன் எப்படி கிடைச்சிருக்குன்னா, ஒன்று கால் வந்து பை பண்ணுறாங்க ரொம்ப தொலைவில், புட்டை வந்து என்ன பண்ணுறாங்க, புட் ஆப்ஷன் என்ன பண்ணுறாங்க க்ளோசர் டு அட் த மணி. இது அட் த மணி.
இந்த ப்ரைஸ் இந்த அட் த மணி க்ளோசர் டு தி அட் த மணி வந்து தே ஆர் ரைட்டிங். அங்கே மட்டும் இல்லை, எங்கே பண்ணுறாங்க இந்த மணி பாருங்க 21 இந்த மணியில் வந்து சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், டிக்ரீஸ் இன் ப்ரைஸ். ஸோ இந்த என்டையர் இந்த மணி புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா there is a increase in open interest and decrease in price, which is nothing but people are bullish. Okay, அதே மாதிரி out of the money OTM or for OTM calls பார்த்தீங்கன்னா people are increasing open interest and increase in price, which is nothing but people are buying option. So இந்த பக்கம் people are buying options, இந்த பக்கம் people are selling options. So மார்க்கெட் வந்து சீரா வந்து ஒரு அலைன்மெண்ட் நோக்கி தான் போகுதுன்னு அர்த்தம். இது வந்து ஜூன் 11க்கு எக்ஸ்பைரிக்கு. ஓகே, நமக்கு 2 கன்ஃபர்மேஷன் கிடைச்சிட்டா, கால் கிடைச்சிருச்சு, புட்டு கிடைச்சிருச்சு. இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம ஃபென்டாஸ்டிக்காக இந்த இடத்துல மோஸ்ட் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை கிளிக் பண்ணோம்னா இந்த இடத்துல தெளிவாக என்ன சொல்றது, 22,000 மார்க்கெட்டில் இப்போதைக்கு இன்னைக்கு தேதியில் இந்த தருணத்தில் நீங்கள் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்கும்போது 10 மணி 11 மணி எந்த டைம் பண்ணும் அந்த தருணத்தில் எதெல்லாம் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ். ஸோ 22,000 ஹையஸ்ட்டு, 20,500 புட்டு. ஸோ இங்கே பார்த்து தெரியுது உங்களுக்கு, இந்த பக்கம் சேஞ்ச் பாருங்க, இந்த சேஞ்சு காலம் தான் உங்களுக்கு தெரியும். காலை ரைட் பண்ணுறாங்களா இல்லை புட்டை ரைட் பண்ணுறாங்களா, காலை பை பண்ணுறாங்களா இல்லை புட்டை பை பண்ணுறாங்க. அப்போ என்ன அர்த்தம், கால் இங்கே இருக்குது வேல்யூ பாசிட்டிவ்னா கால் வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். புட்டு இருக்குது இங்கே, புட்டு நெகட்டிவ்னா புட்டை ரைட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ நமக்கு என்ன தெரிய வருது, மார்க்கெட்டுடைய ரேஞ்ச் நமக்கு தெரிஞ்சிடுச்சா. ஸோ 21,000க்கு மேலே தான் போக போகுது, ஒஸ்ட் கேஸ் 20,500 மேலே தான் போக போகுது. ஓகே, ஆனால் 22,000 தாண்ட போகிறது கிடையாது. நம்ம இது ஊர்ஜிதமாக புரிஞ்சுக்கலாம். இது புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு, இது 3 புரிஞ்சிச்சு. ஸோ நம்ம சார்ட்டுக்கு போய் பார்க்கலாம். நம்ம வந்து we will try to redefine the chart, we try to understand from the chart perspective. மார்க்கெட் இன்னைக்கு மார்னிங் என்ன ஆயிடுச்சுன்னா ஃப்ளாட்டாக இதே லெவலில் ஓப்பன் பண்ணாமல் டைரெக்டாக மேலே போய் ஓப்பன் ஆயிடுச்சு. கேப்பாக போய் ஓப்பன் ஆனதுனால எக்ஸிஸ்டிங் பொசிஷன்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் கேட்கல என்ன சார் இவ்வளோ புல்லிஷாக இருக்குது, ஏன் மார்க்கெட் இறங்கியிருக்கு. மார்க்கெட் ஏன் இறங்கிடுச்சுன்னா ஆப்ரேட்டர்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்கே புக் பண்ணுறது, இங்கே ஃப்ளாட்டை ஓப்பன் பண்ணி எல்லாருக்கும் சான்ஸ் கொடுத்து புக் பண்ணுறதுக்கு பதிலாக மொத்தமாக மார்க்கெட்டை 22,000 கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டாங்க. 22,000 கிட்ட என்ன 21,800 கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு மார்க்கெட்டை மொத்தமாக இங்கே புக் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் புக்கிங் ஆரம்பிச்சு ஸ்லோவாக மார்க்கெட் இறக்கிட்டாங்க. இறக்கி மார்க்கெட் எங்கே போய் முடிஞ்சிருக்கு, மார்க்கெட் எங்கே முடிஞ்சிருக்கு 20,900, 20,900, which is closer to what we say, which is closer to the put option writing. நான் சொன்னேன் தெரியுமா, நான் வந்து 21,000 கீழே மார்க்கெட் இன்னைக்கு போக கண்டிப்பாக ஏன் தெரியும்னா only because of data that is showing in the screen. Data is our God. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம இங்கே பிக்சரில் இங்கே சார்ட்டில் பார்க்குறது எல்லாமே டேட்டாவோட இன்டர்பிரிட்டேஷன், விஷுவல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டேட்டா தான் சார்ட்டு. நமக்கு தெய்வம் பைபிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டேட்டா தான். டேட்டா இருந்தாலே போதும், வேறு எதுவுமே நமக்கு இப்போ தேவையில்லை. ஸோ மார்னிங்லேருந்து நீங்கள் செக் பண்ணணும், ஓகேவா. ஸோ மார்க்கெட் என்ன இறங்கினாலும் நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா, நான் இன்னைக்கு என்ன பண்ணேன்னா ஐ வாஸ் ஸோ ஷுவர் ஆஃப் திஸ் மார்க்கெட் தி ப்ரைஸ் வில் நாட் பிரீச் 21,000. நான் வந்து இங்கே சப்போர்ட் எடுக்கும், நேற்றுடைய ஹையை சப்போர்ட் எடுக்குன்னு நினச்சேன். பட் அதுவும் தாண்டி கீழே வந்துடுச்சு. ஸோ இப்போ நோ ப்ராப்ளம். பட் வந்தாலும் ஐ நோ ஃபார் ஷுவர் தட் த மார்க்கெட் வில் நாட் கோ பிலோ 21,000. ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஐ டுக் அ ஸ்மால் ட்ரேட் இந்த இடத்துல ஸ்கேல்பிங் பண்ணினேன். நான் இன்ஃபேக்ட் நீங்கள் ரொம்ப டைம் சரியில்லாதனால நான் வந்து எனக்கு இதில் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் இதுக்கு கால் கொடுக்கல, பட் மற்ற கால்ஸ்லாம் கொடுத்துருக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஐ டுக் த சப்போர்ட் கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஐ பாட் இட் அட் அரௌண்ட் 130க்கு நான் வாங்கினேன். வாங்கிட்டு ஐ க்ளோஸ் இட் அரௌண்ட் 185, கிட்டத்தட்ட 55 பாயிண்ட், கிட்டத்தட்ட 55 பாயிண்ட் 4 லாட்டு நான் வந்து இன்னைக்கு இதில் வாங்கி பண்ணேன். நான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. இந்த 4,000 ரூபாய் இங்கே பாருங்கள் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவுட் ஆஃப் த மணியில் நான் ஆப்ஷன் பைக் பண்ணவே மாட்டேன், பண்ணவும் கூடாது. இன்றைக்கி வந்து மற்ற எக்ஸிஸ்டிங் பொசிஷன்ஸில் கேபிட்டல் பிளாக் ஆனதுனால இன்றைக்கி ஐ டோன்ட் ஹேவ் மச் ஆப்ஷன் எக்ஸப்ட் டு பை ஒன்லி அவுட் ஆஃப் தி மணி. நார்மலாக இந்த மாதிரி தருணத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா யூ ஷுட் ஆல்வேஸ் பை இன் தி மணி ஆர் அட் தி மணி. இப்போ வந்து மார்க்கெட் வந்து இந்த தருணத்தில் இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகி புல்லிஷ் ஹேமர் வந்துச்சு பாருங்கள். சப்போர்ட் அடித்து புல்லிஷ் ஹேமர் ஃபார்ம் ஆனோம். நமக்கு மார்க்கெட் மேலே போய் தெரிஞ்சிடுச்சு. பட் எவ்வளோ போக நமக்கு தெரியாது. நம்ம வந்து பண்ண போது குயிக் ஸ்கேல்பிங் பாயிண்ட்ஸ். ஸோ 21,000
21,000 C தான் நம்ம வந்து வாங்கியிருக்கணும். ஓகே, 21,000 C தான் வாங்கியிருக்கணும். பட் டியூ டு மை அன்அவைலபிலிட்டி ஆஃப் கேபிட்டல் அண்ட் பிளாக் எல்ஸ்வே என்னால் வாங்க முடியல. இங்கே பாருங்கள், அதே டயத்தில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு, 450 ஐ மீன் அதே 220க்கு 480 to 590 100 பாயிண்ட், ஒரு லாட்டுக்கு 100 பாயிண்ட்னா 20 × 100 2000 ரூபாய் ஒரு லாட்டுக்கு. ஆனால் அதே 22,000 காலில் பாதி தான் கிடச்சிது, 50 தான் கிடச்சிது. புரியுதா உங்களுக்கு டிஃப்ரென்ஸு? அவுட் ஆஃப் தி மணி ஃபார் ஓடிஎம்மில் வந்து நீங்கள் இந்த கால் புக் பண்ணியிருந்தீங்கன்னா, ஓகே, இந்த காலை வந்து நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 130லேருந்து 180 நான் கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட் தான். இதே நீங்கள் வந்து இந்த மணியில் அத்த மணியில் வாங்கியிருந்தீங்கன்னா ஆப்ஷனை யூ would have got at least 100 points if not more. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஸ்மால் யுக்தி. இது இப்படி தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும், இப்படி தான் நீங்கள் வியூவை வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணும். ஸோ நான் ஆப்ஷன் பையிங்கை பற்றியும் ஸ்கேல்பிங், இன்ட்ராடே, பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் ஸ்கேல்பிங்கை பற்றி நிறைய வீடியோஸ் பின்னாடி போட போகிறேன். இது வந்து ஒரு ஸ்மால் வீடியோ ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு ஹாவ் அ வியூ ஃபார் இன்ட்ராடே பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராட்டஜி. ஓகே, நம்ம ஒரு பொசிஷன் எடுக்கிறதுக்கும் ட்ரேட் பண்ணுறதுக்கும் இது ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. பெரிய ஃபேன்சி சாஃப்ட்வேர்ஸ், காஸ்ட்லி எக்ஸ்பென்ஸ் அப்படி நீங்கள் போகவே தேவை கிடையாது. உங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அவைலபிள் இன் என்எஸ்சி வெப்சைட். ஒன்லி திங் நம்ம பொறுமை ரொம்ப தேவை. மார்க்கெட்டில் 3 விஷயம் தான் இந்த ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும். ஒன்று நாலேஜ், இன்னொன்று கன்விக்ஷன், 3வது எக்ஸிக்யூஷன். அதுதான் சக்ஸஸ். நாலேஜ் வந்து நம்ம கற்றுக்கிற விஷயம் டேட்டாலாம். இந்த டேட்டா எவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இருக்குங்கிறது கன்விக்ஷன். கன்விக்ஷன் இருந்தால் மட்டும் பார்த்தா அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். நம்ம ட்ரேட் டக்குன்னு எடுக்கணும். ட்ரேட் இப்போ இந்த பக்கம் எடுக்காமல் விட்டுருந்தோம்னா நமக்கு இந்த பாயிண்ட் போயிட்டு இருக்கும், இந்த 50 பாயிண்ட்டோ 100 பாயிண்ட்டோ போயிட்டு இருக்கும். நமக்கு நல்லாவே தெரியும் இந்த டேட்டா பாயிண்ட்டை வச்சு மார்க்கெட் 21,000 கீழே போக போகுதுன்னு தெரிஞ்சிடுச்சு இன்னைக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன், இந்த பக்கம் வெயிட் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் வாங்கி ஐ மேட் அ ஸ்மால் ஸ்கேல்பிங் 50 பாயிண்ட் 50 × 20,000 × 4 லாட்ஸ் 4,000 ரூபாய். ரொம்ப சிம்பிள். கிட்டத்தட்ட 220க்கு வாங்கிட்டு ஐ புக் இட் அரௌண்ட் 235 15 நிமிஷம் தான், அவ்வளோதான். ஸோ கேபிட்டல் இருந்தால் நிறைய பேர் ரிஸ்க் எடுத்து பண்ணலாம். பட் நான் இன்னைக்கு கேபிட்டல் இல்லாதனால ஐ க்ளோஸ் இட் ஏர்லி. ஓகே, ஸோ இதுதான் இந்த வீடியோவோட சாராம்சம். ஸோ ஐம் கோயிங் டு புட் ஃபியூ மோர் வீடியோஸ் ஆன் பேங்க் நிஃப்டி லேட்டர். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் சமூக வலைத்தளங்களில் ட்விட்டரோ ஃபேஸ்புக்கில் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நிறைய லைவ் ட்ரேட்ஸும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்கில் இந்த வீக்கில் அப்படியே ட்ரை, ஏன்னா லைவ் ட்ரேட்ஸும் பண்ணிவிட்டு வீடியோ பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஐ ட்ரை டு டூ சம்திங் அபவுட் இட். பட் அட்லீஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸிக்யூட்டிவ் நான் வந்து ஒரு போர்டில் எழுதி போட்டு சொல்லிக் கொடுக்க போகிறது கிடையாது. நல்லாவே சார்ட்டில் எக்ஸிக்யூட்டிவ்லாம் ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் நமக்கு இம்பார்ட்டன்ட்டு. சும்மா கேன் கொடுத்து பிரயோஜனமே கிடையாது. சார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணணும், டேட்டா பாயிண்ட் கொடுக்கணும், எக்ஸிக்யூட் பண்ணணும். இதுதான் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ டெலிகிராம் சேனலை தயவுசெய்து ஜாயின் பண்ணுங்கள். நிறைய பேங்க் நிஃப்டி கால்ஸ் கொடுக்கும். இது எஜுகேஷன் பர்பஸ் தான். நீங்கள் எப்படி கால்ஸ்லாம் இருக்குன்னு பாருங்கள். டூ யுவர் ஓன் அனாலிசிஸ். எதுவுமே வந்து பிளைண்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது. டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. பழைய வீடியோஸோட லிங்க்கும் நான் வந்து இந்த பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் செயின் ஏற்கனவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கள். அப்புறம் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி வீடியோவும் அந்த வீடியோவோட கார்டில் போடுறேன், அதையும் பாருங்கள். பார்த்துட்டு யாருக்கு என்ன டவுட் தான் தயவு செய்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் எல்லா கமெண்ட்டுக்கும் ஒரு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நான் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். Till then, be safe and God bless. Thank you.